தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நம்ம ஒவ்வொருத்தரும் திருமணம் பண்ணுகிற போது அவங்க அப்பாட்ட அந்த பிள்ளையுடைய திருமண சமயத்தில் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நீங்கள் என்ன சேர்த்து வச்சுருக்கிறீங்க? உன்னுடைய பிள்ளையுடைய கல்யாணத்துக்கு, பிள்ளையினுடைய எதிர்கால படிப்புக்கு நீங்கள் என்னத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க? உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. என்னத்தை சேமித்து வச்சுருக்கிறோமோ அதை தான் நம்ம எடுக்க முடியும். ஒரு பேங்க்கில் நீங்கள் ஒரு 10,000 சேமித்து வச்சுருந்தா அல்லது 1,00,000 சேமித்து வச்சுருந்தா எவ்வளவு சேமித்து வைக்கிறோமோ அதை தான் நம்மளால் எடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு மேலே நம்மளால் எடுக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் தண்ணி சேமித்து வச்சுருக்கலாம், அல்லது எதிர்காலத்துக்காக நீங்கள் என்னவெல்லாம் சேமித்து வச்சுருக்கிறீங்களோ, எதை சேமித்து வச்சுருக்கிறீங்களோ அதை தான் நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கு மேலே நம்மளால் எடுக்க முடியாது. கடவுளுடைய இறைவார்த்தை சொல்லுறது லூக்கா புத்தகம் 6வது அதிகாரம் 43 முதல் 45 முடிய இறைவார்த்தைகளில் 45வது இறைவார்த்தை இப்படி சொல்லுது, நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார், தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார், உள்ளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும் என்று எழுதப்பட்ட கடவுளுடைய அழியாத இறைவார்த்தை சொல்லுறது. இப்போ உள்ளத்தில் எது இருக்கோ அதுதான் வெளியே வரும். தீய உள்ளம் உள்ளத்தில் இருந்தால் தீயது தான் வெளியே வரும். உள்ளத்துக்குள்ள நன்மையாகிய கருவூலம் உள்ளுக்குள்ளே இருந்தால் நன்மை வெளியே வரும். ஒருவேளை உன்னுடைய உள்ளத்தில் சாத்தான் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோபம், எப்போ பாரு கோபம் இருக்கும், யாரை பார்த்தாலும் வெறுப்பு இருக்கும், யாரை பார்த்தாலும் மன்னிக்க முடியாது, எரிச்சல் இருக்கும், அன்பு செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, ஜெபத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி உட்கார முடியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஜெபிக்க முடியல. இதுக்கு காரணம் உள்ளத்தில் ஏதோ ஒரு வேதனையும் கசப்பான அனுபவங்களும் மறைஞ்சு கிடக்குது. சாத்தான் இது உள்ளத்தில் வச்சுருக்கான். ஒருவேளை கடவுள் உள்ளத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் உங்கள் உள்ளத்தில் கடவுள் இருக்கிறார், கடவுள் சிலருக்கு வைக்கிறார். கடவுள் ஒருவேளை வச்சுருந்தா, கடவுள் உனக்குள்ளே இருந்திருந்தா உனக்குள்ளே அன்பு இருந்திருக்கும், எல்லாரையும் அன்பு செலுத்த முடியும், எல்லாருக்கூடையும் மகிழ்ச்சியோடு இருந்திருக்க முடியும், எல்லாத்துக்கூடையும் நீ என்னவா இருந்து அமைதியாக இருந்திருக்க முடியும், பொறுமையாக இருந்திருக்க முடியும், பரிவு, அடுத்தவனை பார்த்து இறக்கப்படுகிற ஒரு நல்ல குணம், ஒரு நன்மை உனக்கு இருந்திருக்கும், விசுவாசம் உனக்கு இருந்திருக்கும், கனிவு உனக்குள்ளே இருந்திருக்கும், ஒரு தன்னடக்கம் உனக்குள்ளே இருந்திருக்கும். இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போது நம்மளுக்குள்ளே எது இருக்கிறதோ அதுதான் வெளியே வரும். ஒருவேளை ஒருவரை பற்றி ஏதாவது வெறுப்பு நம்மளுக்குள்ளே இருக்குன்னு வைங்க, ஒருத்தரை பற்றி ஏதாவது ஒரு எண்ணம், தப்பான ஒரு எண்ணம் அவரை பற்றி இருக்குன்னு வைங்களேன், அந்த எண்ணம் தான் அடிக்கடி வெளிப்படும். உன் உள்ளத்து நிறைவையே வாய் பேசும் என்று விவிலியம் தெளிவாக சொல்கிறது. அப்போ நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். அந்த மரத்தினுடைய கனிகளை அதன் மரத்தின் கனிகளை, அந்த கனியை வச்சு அந்த மரத்தை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 33 முதல் 35 முடிய இறைவார்த்தை சொல்கிறது, மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும், மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாக இருக்கும், மரத்தை அதன் கனியால் அறியலாம் என்று விவிலியம் சொல்கிறது. அப்போது ஒருவனுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும், இருப்பது தான் வெளிவர். அப்போது நம்மளுக்குள்ள கடவுள் எண்ணத்தை வைக்கிறார். ஒருவேளை சாத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வேதனையும் கோபத்தையும் வெறுப்பையும் கசப்பையும் பொறாமையும் அகங்காரத்தையும் நான் என்கிற அந்த திமிரை வைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் கடவுள் நம்முடைய உள்ளத்தில் என்ன வைக்கிறார் என்று பார்க்கிற போது கடவுள் முதலாவது மகிழ்ச்சியை வைக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:16 சொல்கிறது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லப்படுது. எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க. நிறைய பேர் சொல்கிறது, பிரதர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இருக்க முடியும். அதனால தான் கடவுள் சொல்கிறாரு. அப்போ எப்போது எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அதற்கு இன்னொரு தெளிவான திருப்பாடல் 4:7 ஆண்டவர் சொல்கிறாரு, தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்தில் அளித்தீர் என்று எழுதப்பட்ட கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. அப்போது தானியமும் திராட்சரசமும் விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்தில் அளித்தீர் என்று விவிலியம் சொல்லுது. அப்போ யார் மகிழ்ச்சியை கொடுக்குறார்னா கடவுள் நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறார். அப்போ அந்த நிறைவான மகிழ்ச்சி அது என் உள்ளத்தில் இருக்குதா? நிறைய நேரங்களில் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு ஓட்ட வாளியில் நீங்கள் எவ்வளவு தான் தண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணி அதில் தங்காது. அப்படி தான் திருப்தியற்ற மனசோடு இருக்கிறவங்களுக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சி வச்சாலும் அது தங்காது. திருப்தியற்ற ஒரு மனநிலை,
கடவுள் என்ன கொடுத்தாலும் அதில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியே இருக்காது. நானும் நீ மகிழ்ச்சி என்பதை எதன் அடிப்படையில் வைக்கிறோன்னா, மகிழ்ச்சி என்பது என்ன நானும் நீ நினைக்கிறோன்னா, நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தால் அதெல்லாம் மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஒருவேளை உன்னுடைய கணவன் குடிகார கணவனாக இருந்தாலும், உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய பேச்சை கேட்காம இருக்கிறவளாக இருந்தாலும், சரியாக படிக்காமல் இருந்தாலும், ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நோய்களும் துன்பங்களும் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும், உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும், நீ ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியோடு இருக்கணும். எனவேதான் பிலிப்பில் அவர் சொல்லுவார், பவுலடியார் சொல்கிறாரு, பிலிப்பிற்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையில, கடவுளோடு இணைந்து மகிழ்ச்சியாக இருங்கள், மீண்டும் சொல்லுகிறேன் மகிழ்ச்சியோடு கூட இருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்ட கடவுளுடைய இறைவார் சொல்லுது. அப்போது வாழ்க்கையில் எல்லாம் வரும்போதும் கடவுளோடு இணைஞ்சு நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லைனாலும் மகிழ்ச்சியோடு இருக்கணும். நம்ம ஆபக்கூக்கில் வாசிக்கிறோம் இல்லையா, 3வது அதிகாரம் 17வது இறைவார்த்தையில, அத்திமரம் துளிர்ந்து அருமாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களிலே தானியம் விடாயும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களிலே மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பராம் கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன் என்று சொன்னது போல நானும் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும். நானும் நீ இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மகிழ்ச்சியோடு இருப்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோர்வுகளும் வேதனைகளும் வரும்போது துவண்டு போய் விழுந்து விடுவதற்காக நானும் நீயும் அழைக்கப்பட்டவன் அல்ல. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலைகளிலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நானும் நீங்களும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எது இல்லாமல் போயினும், அத்திமரம் துளிர்ந்து அது கனி கொடுக்காமல் போயினாலும், திராட்சை கொடியிலே கனி தராவிடனும், ஒலிவ மரங்கள் பயனற்று போனாலும், எல்லாம் இழந்து போனாலும் நான் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியோடு இருப்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் நானும் நீ என்ன பண்ணுறோம், பல நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது சுவண்டு விடுறோம், சோர்ந்து போயிடுறோம், மகிழ்ச்சியே இல்லாமல் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியான வாழ்க்கை வாழ்வதற்கு நானும் நீயும் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நானும் நீயும் எதற்காக அழைக்கப்பட்டோம்? ஆண்டவருக்குள்ளாக எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலை வந்தாலும், அது ஒரு பெரிய நோய், என்னை விட்டு போகாத, உடலை விட்டு போகாத நோயாக இருக்கலாம். அந்த நோய் வந்திருந்த பொழுதும், குடிகார கணவன் இருந்தாலும், என்னுடைய மனைவி என்னுடைய பேச்சை கேட்காமல் இருந்தாலும், என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்க்கை ஒருவேளை கேள்விக்குறியாக இருந்திருக்கலாம், ஒருவேளை வேலை கிடைக்காமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை பல லட்சம் பண நெருக்கடியில் இருந்திருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் நீ மகிழ்ச்சியோடு இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காய், ஆண்டவருடைய அரசுக்காக நானும் நீங்களும் மகிழ்ச்சியோடு இருக்கணும். இதுதான் திருத்துதல் பணி. 5வது அதிகாரம் 41வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உள்ளார்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியேறினார்கள் என்று எழுதப்பட்ட கடவுளுடைய இறைவார்த்தை சொல்லுது. மகிழ்ச்சியோடு இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினார், அதற்காக படாத பாடுபடுறான். இந்த முயற்சிகள் துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி மைக்கேல் ஆடம் என்றவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்து தான் மகிழ்ச்சியின் ஊற்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோவான் செய்தி 15வது அதிகாரம் 11வது இறைவார் சொல்லுது, என் மகிழ்ச்சியை உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவேறுமே இதை சொன்னேன் என்று சொன்னார். யோவான் செய்தி 16வது அதிகாரம் 22வது இறைவார்த்தையிலே, உங்கள் மகிழ்ச்சி உங்களிடமிருந்து யாரும் எடுத்துவிட முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி என்பது ஒரு கனி. கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம், அன்பு மகிழ்ச்சி என்பது ஒரு கனி. அது கடவுள் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய கனி. நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல. நிறைய பேர் பல நேரங்களில் இந்த பிரச்சனைகளோடு வரும்போது நிறைய பேர் எனக்கு நோய் இருக்கிறது, என்னுடைய கடன் சுமை தீங்கணும், இப்படி பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் என்றைக்குமே மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு அபிஷேகம் என்று இருக்கிற அந்த கனியாக இருக்கக்கூடிய எபிரேயர் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது இறைவார்த்தையிலே, உமக்கே உரிய கடவுள் மகிழ்ச்சியின் நெய்யால் உன் மீது அருள்பொழிவு செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுது. அது மகிழ்ச்சியின் நெய்யால் அருள்பொழிவு என்று சொல்லப்படுது. இது ஒரு பெரிய அபிஷேகம். இந்த மகிழ்ச்சி என்பது, அந்த மகிழ்ச்சி நம்மள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. இந்த மகிழ்ச்சிக்காக நானடியும் ஜெபிக்கிறதில்லை.
ஒருவேளை நிரந்தரமாய் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி எனக்குள்ளும் இருக்கிற அந்த மகிழ்ச்சி என் துன்பங்களிலே, என்னுடைய வேதனைகளிலே, என் பிரச்சனைகளிலே எனக்கு அருமருந்தாக இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சிக்காக நானும் நீயும் என்னைக்காவது ஜெபிச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. என்னைக்காவது இந்த மகிழ்ச்சிக்காக, ஆண்டவரே உம்முடைய மகிழ்ச்சி எனக்கு தாரும் ஆண்டவரே, மகிழ்ச்சியின் ஊற்றாகிய நீர் எனக்குள்ளே வந்து எந்த நிலையிலும் எந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி என்னைக்காவது நானும் நீங்க ஜெபிச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. என்னுடைய நோய் மாறணும், என்னுடைய பிரச்சனை மாறணும், என் போராட்டம் மாறணும்னு ஜெபிச்சிருக்கிறோமே தவிர, ஆண்டவரே நிரந்தரமாக இருக்கக்கூடிய என்னையும் மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய இந்த மகிழ்ச்சியினையால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி என்னைக்காவது நானும் நீயும் ஜெபிச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நானும் இந்த துன்பங்களும் துயரங்களும் வரும்போது ஓடி ஒளியறதுக்காக ஆண்டவர் என்னையும் உன்னையும் அழைக்கல. இதற்கு மத்தியில் நீ மகிழ்ச்சியோடு இருக்க ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆபக்குக்களை வாசிக்கிறபடி, ஆண்டவரில் நான் களி கூறுவேன், என் மீட்பராம் கடவுளில் மகிழ்ச்சி வருவேன். எது எனக்கு இல்லாமல் போயினாலும், எல்லாம் இழந்தாலும் ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்ற அந்த மகிழ்ச்சி என் மீட்பரில் நான் களி கூறுவேன் என்று எழுதப்பட்ட கடவுளுடைய இறைவார்த்தை சொல்கிறது. அருமையான ஆண்டவருடைய மகனே, மகளே, இந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னா இதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உலகம் மகிழும், ஆனால் உங்களுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களுடைய அழுகையை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக ஆண்டவர் மாற்றுகிறவர். மகிழ்ந்து களிகூறு என்று யோவேல் 2:21 வாசிக்கிறோம். மகிழ்ந்து களி கூறுவதற்காகத்தான் என்னையும் உன்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறாரே தவிர, வேதனைகளும் பிரச்சனைகளும் வரும்போது ஓடி ஒளிந்து கண்ணீர் வடித்து ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுவதற்காக என்னையும் உன்னையும் ஆண்டவர் அழைக்கவில்லை. ஆண்டவர் அழைச்சதுக்கு காரணம், என்னை போல நீயும் உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்கிறது. யோவான் 16:33 வாசிக்கிறோம். உலகத்தில் துன்பங்கள் உண்டு, இருந்தாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த உலகத்தில் துன்பத்தையும் வேதனையும் பிரச்சனையும் ஜெயித்த அந்த இறைவனை தேடி வரும்போது, மகிழ்ச்சியின் ஊற்றான அந்த இறைவனை தேடி வருகிற போது, அந்த மகிழ்ச்சியின் கடலிலே நானும் நீயும் மூழ்குவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவரை தேடி மகிழ்ச்சி கொள் என்று பவுலடியார் சொல்வார். ஆண்டவருக்குள் இணைந்து மகிழ்ந்திருங்கள் என்று சொன்னார். மீண்டும் கூறுகிறேன், ஆண்டவருக்குள் இணைந்து மகிழ்ந்திருங்கள். அப்போ அந்த ஆண்டவருக்குள்ள வரும்போது நானும் நீ மகிழ்ச்சியா மாறும். ஓடி ஒளியக்கூடாது. மூலையில் உட்கார்ந்து அழுவதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, அழைக்கப்பட்டவள் அல்ல. நீ ஆண்டவர் முன்னால மகிழ்ச்சியோடு இருந்து மற்றவர்களுக்கு முன்பதாக அந்த இயேசு கிறிஸ்துவை போல நான் உலகத்தை ஜெயித்த, இந்த உலக காரியங்கள் எனக்கு எதையுமே செய்ய முடியல, வேதனைகளும் சரி, நோய்களும் சரி, அவமானங்களும் சரி, சிலுவை பாரங்களும் சரி, என்னை ஒன்றும் பண்ண முடியலன்னு மகிழ்ச்சியோடு இருந்து பிதாவாகிய ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல நானும் நீங்களும் அந்த இறைவனை பின்பற்றுகிற போது, அந்த மகிழ்ச்சியின் ஊட்டான இயேசுவை பின்பற்றுகிற போது, மூளையில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காம, அங்கேயும் இங்கும் முடங்கி போயிருக்காம, 3 முறை விழுந்தாலும் எழுந்து நடந்த அந்த இறை மைந்தன் இயேசுவை நீ பின்பற்றுகிற போது உடைய வாழ்க்கையில் நிரந்தர மகிழ்ச்சி இருக்கும். இந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கணும்னா இதற்காக ஜெபிக்கணும், கண்ணீர் வடித்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியின் நெய்யால் என்னை நிரப்பும். எபிரேயர் 1:9 சொல்வது போல அந்த மகிழ்ச்சியின் நெய்யால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே வரும்போது, அந்த ஆண்டவர் இந்த உலகம் கொடுக்க முடியாத, இந்த உலகத்தினுடைய பொருளோ பதவியோ பட்டமோ பணமோ கொடுக்க முடியாத அந்த தெய்வீக மகிழ்ச்சியை, அந்த கனியாக இருக்கிற மகிழ்ச்சியை, அந்த அபிஷேக மகிழ்ச்சியை நம் மீது நிரப்புவார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற, எங்களை அன்பு செலுத்துகிற, மகிழ்ச்சியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தருகிற அன்பு தெய்வமே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் வரும்போது நாங்கள் முடங்கி மூலையில் அமர்ந்து விடாதபடி, கண்ணீர் வடித்து இருக்காதபடி, புலம்பலோடு இருக்காதபடி, ஆண்டவரே புலம்பலோடு இல்லாதபடி, ஆண்டவரே நிலையற்ற மனதோடு இல்லாதபடி, ஆண்டவர் உம்மை தேடி வரும்போது, அந்த மகிழ்ச்சியை உம்மிடத்தில் தேடுகிற போது, அந்த ஆறுதலை உம்மிடத்தில் தேடுகிற போது, நிரந்தர அந்த மகிழ்ச்சியை, அபிஷேக மகிழ்ச்சியை, ஆண்டவரே கனியா இருக்கிற மகிழ்ச்சியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து காத்தோடி நடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.